பொங்கல் பண்டிகையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். பொங்கல் பரிசு தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த தொகுப்புடன் சேர்த்து 1000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே அறிவித்த அந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் இந்த தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் சூழலிலும் பொங்கல் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அந்த அடங்கிய தொகுப்புடன் சேர்த்து இந்த பொங்கல் பரிசு 1000 ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையிலும் பொங்கல் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்புடன் சேர்த்து 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட உள்ளது. மேலும் அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ள நிவாரணத்திற்கு ஒன்றிய அரசு எந்த நிதியும் தராத நிலையில் தமிழ்நாடு அரசே 6000 ரூபாய் வழங்கியது நினைவு கூறத்தக்கது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். பொங்கல் பண்டிகையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். மேலும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடிட இந்த 1000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையிலும் பொங்கல் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து இந்த 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட உள்ளது. அனைத்து நியாய விலை கடைகளிலும் 1000 ரூபாய் ரொக்கம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். வெள்ள நிவாரணத்திற்கு ஒன்றிய அரசு எந்த நிதியும் தராத சூழலில் தமிழ்நாடு அரசே 6000 ரூபாய் வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கப்பட மாட்டாது. பொங்கல் பண்டிகையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிடும் வகையில் இந்த 1000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையிலும் பொங்கல் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்புடன் சேர்த்து இந்த 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. மேலும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே இந்த 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். வெள்ள நிவாரணத்திற்கு ஒன்றிய அரசு எந்த நிதியும் தராத நிலையில் தமிழ்நாடு அரசே 6000 ரூபாய் வழங்கியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் கண்ணன். முழுமையான விவரங்களை சொல்லலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமைமிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். இந்த நன்னாளில் அனைத்து தொழில்களும் ஏன் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நன்னாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த 2ஆம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேஷ்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட ஒன்றிய, மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் ஆகியோரை தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக
நியாய விலைக்கடையில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி வரை வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக, அதாவது 10ஆம் தேதியே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 1,15,00,000 மகளிரின் வங்கி கணக்கில் 10ஆம் தேதியே இந்த மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதன்படி பார்த்தோம் என்றால் பொங்கல் பரிசு தொகுப்பாக அந்த 1000 ரூபாய் ரொக்கம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க உள்ள 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் ஆகியவை இரண்டும் பொங்கலுக்கு முன்னதாகவே வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கண்ணன், ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்தபடி அந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து இந்த ரொக்கம் வழங்கப்படும் அப்படின்னு தற்போது முதலமைச்சர் கூறியுள்ளார். அது பற்றிய விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பொங்கல் பரிசு தொகுப்பானது தமிழ்நாடு முதலமைச்சரானது அறிவித்திருந்தார். இது தொடர்பான அரசாணையும் வெளியிட்டிருந்தது. அதன்படி பொங்கல் நாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த 2/1/2024 அதாவது கடந்த ஜனவரி 2ஆம் தேதி கூட்டுறவுத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதற்காக 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆர் காந்தி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வழங்கப்படும் இலவச வேஷ்டி சேலைகள் அனைத்தும் தற்போது, அதாவது நேற்றைய தேதியிலே அனைத்து வருவாய்த்துறையினருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். அதன்படி பார்த்தோம் என்றால் 100% அந்த பொங்கலுக்கான இலவச வேஷ்டி சேலைகள் அனைத்தும் வருவாய்த்துறையினர் சார்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். தற்போது இதனுடன் சேர்த்து 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி பொங்கலுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு, அதனுடன் சேர்ந்து இலவச வேஷ்டி சேலை, அதனுடன் சேர்ந்து 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த பரிசு தொகுப்பானது விரைவில் வழங்கும் பணியானது விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான டோக்கன்களை அச்சிடும் பணியை கூட்டுறவுத்துறை சார்பில் மேற்கொண்டு வருகின்றன. விரைவில் டோக்கன்கள் விநியோகம் செய்து இந்த பரிசு தொகுப்பை வழங்கும் பணியானது விரைவில் தொடங்கி பொங்கலுக்கு முன்னதாக, அதாவது 11ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதிக்கு முன்னதாக இந்த பரிசு தொகுப்பானது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்ணன், தற்போது வெள்ள நிவாரண நிதியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில சிக்கியுள்ள ஒரு சூழலும் காணப்படுகிறது. இது போன்ற விஷயங்களை முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரா? அது பற்றிய விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக சொல்லலாம். தற்போதுதான் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை மிக்ஜாம் புயலானது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த மிக்ஜாம் புயலின் பாதிப்பில் தொடர்ந்து அந்த மக்களுக்கு, அதாவது மிக்ஜாம் புயல் பாதிப்பால் மக்களுக்கு, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நிவாரண தொகையானது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கும், அதாவது குறிப்பாக சென்னையில் ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதன்படி விண்ணப்பங்களானது 5.5 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவர்கள் அந்த விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் தென் மாவட்டங்களில், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பினால் சிக்கிய மக்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகையானது வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த நிவாரணத் தொகையும் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழ்நாடு அரசானது கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியிருந்தாலும் பொதுமக்கள் தேவையான நலத்திட்ட உதவிகளையும் அவர்களுக்கு, அதாவது ஒரு பேரிடர் போது அவர்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரண தொகையும் சரியாக வழங்கி வருகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசானது தற்போது வரை தமிழ்நாடு அரசுக்கு எந்தவித ஒரு நிவாரண உதவியும், அதாவது மிக்ஜாம் புயலை எடுத்துக்கொள்ளலாம், அதாவது தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட 2 புயலிலும் ஒன்றிய அரசானது இதுவரை எந்தவித நிவாரண உதவியும் தமிழ்நாட்டிற்கு வழங்கவில்லை. எந்தவித நிவாரண தொகையும் வழங்காத நிலையில் தமிழ்நாடு அரசானது 2000 கோடி ரூபாய்க்கு மேல், அதாவது கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் 2000 கோடி ரூபாய்க்கு மேலான நிவாரண தொகையை பொதுமக்களுக்கு வழங்கி உள்ளது.
அந்த பொதுமக்களுக்கு வழங்கிய பிறகும் பொதுமக்களுக்கு பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று காரணத்தால் பொங்கல் பரிசு தொகுப்பானது அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பை தொடர்ந்தும் தற்போது 600 ரூபாய் ரொக்கமானது வழங்கப்பட்டுள்ளது. இதை பார்த்தோம் என்றால் தமிழக அரசானது கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் பொதுமக்களின் நலன் கருதியும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்தை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையும் மிக்ஜாம் புயலின் போது நிவாரணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட அனைத்து திட்டங்களையும் பொதுமக்களின் நலன் கருதி எந்தவித சிரமமும் இல்லாமல் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டே வருகிறதான் தற்போது இதன் மூலம் நமக்கு உறுதியாகி உள்ளது. கண்ணன், அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில யாருக்கெல்லாம் இந்த தொகை கிடைக்காது என்றும் கூறப்பட்டுள்ளதா? நிச்சயமாக கூற வேண்டுமென்றால் யாருக்காக இந்த தொகை கிடைக்காது என்று தெளிவாக இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், அதாவது தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர், ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்கள் பிரிவு, அதாவது இன்கம் டாக்ஸ் செலுத்துவோர்களுக்கும் வருமான வரி செலுத்துவோர், அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள், மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் ஆகிய மூவருக்கும், அதாவது ரேஷன் அட்டையில் 3 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்கும். சர்க்கரை அட்டைதாரர்கள் எந்தவித பொருளும் தேவையில்லை, எனக்கு ரேஷன் அட்டை மட்டும் போதும் என்ற ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் அரிசி அட்டைதாரர்கள். இவர்களில் சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் பொருளில்லா அட்டைதாரர்கள் குறித்து, அதாவது சரியாக கூற வேண்டும் என்றால் மாநில அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள், இவர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள், அதாவது அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பரிசு தொகை எந்த தினத்திலிருந்து எந்த தினம் வரை வழங்கப்படும் என்று ஏதேனும் தகவல் வெளியாகியிருக்கிறதா? நிச்சயமாக கூற வேண்டும் என்றால் இந்த பரிசு தொகையை அறிவிப்பானது தற்போது வெளியாகி உள்ளது. ஏற்கனவே பொங்கலுக்கான சிறப்பு தொகுப்பு அறிவிப்பை கடந்த ஜனவரி 2ஆம் தேதியே தமிழ்நாடு அரசானது வெளியிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அதுக்கான டோக்கன் அச்சிடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்றது. தற்போது டோக்கன் அச்சிடும் பணியானது நடைபெற்று வருமையில் தற்போது 1000 ரூபாய்க்கான தொகுப்பு பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் ஒரு சில நாட்களில், அதாவது 5ஆம் தேதியோ அல்லது 6ஆம் தேதியோ இந்த பரிசு தொகை விநியோகிக்கும் பணியை தொடங்கி பொங்கலுக்கு முன்னதாக, அதாவது 12ஆம் தேதிக்கு முன்பாக அனைத்து ரேஷன் கடைகளும் அனைத்து பயனாளர்களுக்கும் இங்க பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க கூட்டுறவுத்துறையானது நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி இன்றோ அல்லது நாளையோ அல்லது நாளை மறுநாள் அடுத்த ஒரு சில நாட்களில் இங்க பரிசு தொகுப்பை விநியோகம் செய்யும் பணி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் பொங்கலுக்கு முன்னதாக, அதாவது 12ஆம் தேதிக்கு 12-11ஆம் தேதிக்கு முன்னதாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரருக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அவர்கள் கையில் சேரும் வகையில் விநியோகம் செய்ய தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையானது தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.